இருக்கிறேன். இது 20வது செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் சிலுவையின் அடிவாரம். சிலுவையின் அடிவாரத்தில் நடந்த சம்பவங்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அட் த கிராஸ் ஆஃப் ஜீசஸ். அந்த சிலுவையின் அடிவாரத்தில் என்ன நடந்தது? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்க, லத்தீன் பாஷைகள் இருந்தது. 21ஆம் வசனம் 21. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியனாகிய பிலாத்துவை நோக்கி, நீர் யூதருடைய ராஜாவா என்று நீர் எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால் த குரூயல்டி ஆஃப் த கிராஸ். சிலுவையில் நடந்த கொடுமைகள். எல்லாம் சீலே வரும். சிலுவையில் நடந்த கொடுமைகள். இரண்டாவது, சிலுவையில் நடந்த மோதல்கள், த கான்ஃபரன்டேஷன் என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில். மூன்றாவது, சிலுவையிலே நடந்த மாற்றம். போடுங்க. ஒரு 3 குறிப்புகளை வேகமாய் சொல்லுகிறேன். த குரூயல்டி ஆஃப் த கிராஸ். சிலுவையில் நடந்த மோசமான கொடுமைகள். இரண்டாவது, கான்ஃபரன்டேஷன் என்று சொல்லுவார்கள், சிலுவையிலே நடந்த மோதல்கள். மூன்றாவதாக, சிலுவையில் நடந்த வெற்றி. இந்த மூன்றையும் இந்த மாலை வேளையில் தியானிப்போம். பத்தொன்பதாம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கவனிங்கள். யூதரில் அநேகர் 19:20 யோவான் மேல் விலாசத்தை வாசித்தார்கள். என கவனிங்கள். எழுதியிருந்ததை வாசித்தார்கள், ஆனால் உண்மையை உணரவில்லை. படிக்கிற கேளுங்கள். வாசித்தார்கள், எழுதியிருந்தது, ஆனால் பரியாசம் பண்ணினார்கள். இதுதான் சிலுவையில் நடந்த ஒரு